MBBS, BDS படிப்புகளுக்கு மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் கடந்த ஒரு வாரத்தில் 346 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை, 28 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக புகார். தாவேக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்லூரிகளில் இடைநின்ற மாணவர்களின் அசல் கல்விச் சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் திரும்ப தர மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இழப்பீட்டுத் தொகை வசூலிக்க வேண்டுமென்றால் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. பாக்கெட் உணவுகளில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் பெயரை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாமாயில் பயன்பாடு அதிகரித்து வருவதாக மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் நுகர்வோர் மூலப்பொருட்கள் லேபிளை பார்த்து முடிவெடுக்க அறிவுறுத்தல். பதிவு செய்யப்படாத புதிய வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தும் போது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு டீலரும் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை மோட்டார் வாகன விபத்து வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையை அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் மீண்டும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. லாரி மற்றும் பேருந்துகளுக்கான சுங்க கட்டணம் 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. அனைத்து கோவில்களிலும் நேர்மையான, வெளிப்படையான மற்றும் பொறுப்புமிக்க நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். லஞ்சம், நிதி முறைகேடு, நிர்வாக அலட்சியம் உள்ளிட்ட தவறுகள் கண்டறியப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தேனியில் வீட்டில் தனியாக வசித்து 60 வயது மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி பழைய போஸ்ட் ஆபீஸ் ஓடை தெருவில் 60 வயதான ராதா கணவரை பிரிந்து மகன், மகள் யாருமின்றி தனியாக வாழ்ந்து வந்தார். கடந்த 35 ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்த அவர் அருகில் உள்ள தனது சகோதரரின் செக்கு எண்ணெய் கடையில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இரத்த வெள்ளத்தில் மூதாட்டி வீட்டிற்குள் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு விரைந்தனர். அதிகாலை வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியின் வாய் மற்றும் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது தலையிலும் பலமாக தாக்கப்பட்ட காயங்கள் இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் சுமார் 28 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே மூதாட்டியின் நகைகள் மற்றும் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரித்து வருகிறது. திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவிலில் ஆந்திராவின் ராஜமுந்திரியைச் சேர்ந்த 36 வயது மணிக்குமார் கோவில் இடுக்கில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரிவலப்பாதையில் உள்ள பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் இடுக்கு வழியாக வந்து வழிபடுவது வழக்கம். அவ்வாறு வழிபடும் போது ஆந்திராவைச் சேர்ந்த மணிக்குமார் உடல் பருமன் காரணமாக இடுக்கில் சிக்கி வெளியே வர இயலாமல் மூச்சு திணறலுக்கு ஆளாகியுள்ளார். உடன் வந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மணிக்குமார் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் மூதாட்டியிடம் இருந்து 50,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற 3 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
துணி வாங்க வந்த மூதாட்டியின் பையில் இருந்து பணத்தை திருடிச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டதன் எதிரொலியாக புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் சஸ்பெண்ட். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்த ஆனந்த கிருஷ்ணனை சஸ்பெண்ட் செய்து புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குஜராத்தில் கனமழை காரணமாக பிலிமோரா உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 5500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பிலிமோரா பகுதியில் சிக்கிய முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. आराम से सिर में ऊपर देखना. आप रिपोर्ट को थोड़ा बंद रखें, तो नहीं है. हाँ कोई नहीं पकड़ा, मैंने नहीं पकड़ा. आराम से सर देखना. कन्या पैर उठा के दे दे. आराम से बैठ जाइए. चाचा थोड़ा आगे होकर बैठो. हाँ वहीं बैठो. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அனாஹத் சிங் படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதியில் எகிப்து வீராங்கனை பார்ப் சமேவை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் கடற்கரையில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவி அலையில் சிக்கி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் குளிப்பதற்காக 5 கல்லூரி மாணவர்கள் சென்று அலையில் சிக்கி 3 பேர் கரை சேர்ந்தனர். ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மாணவி கிருத்திகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் காணாமல் போன ஆகாஷ் என்ற மாணவரை தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர்.